சுந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கூடுவாஞ்சேரி நந்திவரத்தில் உள்ள நந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் செய்யுங்க. நன்றி. இக்கோயிலில் கிழக்கு மற்றும் தெற்கு நுழைவு வாயில் உள்ளது. நாம் இப்போ போகிறது தெற்கு நுழைவு வாயில். தெற்கு நுழைவு வாயில் வழியாக போனால் நேராக தாயார் சன்னதிக்கு போகலாம். இப்போ நாம் பார்க்குறது கிழக்கு நுழைவு வாயில். கிழக்கு நுழைவு வாயிலில் நந்தி தீர்த்தம் குளம் அமைந்துள்ளது. 3ஆம் நந்திவர்ம பல்லவனால் சுமார் கிபி 715ஆம் ஆண்டு இக்கோயில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் அவர்களால் பாடல் பெற்ற கோயிலாகும். கோயில் காலை 6:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தின் வடகிழக்கு பகுதியில் அருள்மிகு ஸ்வர்ணாக்ஷண பைரவர் சன்னதி உள்ளது. வாங்க ஸ்வர்ணாக்ஷண பைரவரை தரிசிக்கலாம். நவகிரகங்கள், பண்டைய காலத்தில் பல சித்தர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டுள்ளனர். அவர்களில் திருஞானகுரு என்ற சித்தரின் நினைவிடம் இக்கோயிலுக்கு அருகில் உள்ளது. நூறு வருடம் பழமையான நாகவல்லி மரம் உள்ளது. இம்மரத்தடியில் பழமையான நந்தியும் உள்ளார். கோயில் 2 பிரகாரங்களை கொண்டுள்ளது. ஒன்று உள்ளே வலம் வருவதற்கும், மற்றொன்று மற்ற சன்னதிகளுடன் வெளிப்புறத்திலும் உள்ளது. கோயிலின் தெற்கு பகுதியில் 63 நாயன்மார்களின் சிலைகள் பதிக்கப்பட்டுள்ளன. இங்கு முக்கிய விழாக்களாக மாசி சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது. இவ்விரு விழாக்களிலும் மக்கள் பெருந்திரளாக கூடுகின்றனர். இக்கோயில் அமைந்துள்ள நந்திவரம் பல்லவர் காலத்தில் ஒரு முக்கியமான வர்த்தக மையமாகவும் திகழ்ந்துள்ளது என்பதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன. கோயிலின் பின்புறம், அதாவது மேற்கு பகுதியில் சரஸ்வதி, வராகி, லக்ஷ்மி சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி,
ஆதி பெருமாள் சன்னதி. தலவரலாறு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கோயில் அமைந்துள்ள பகுதி ஒரு வனப்பகுதியாக இருந்தது. அங்குள்ள ஒரு பெரிய புற்றில் ஒரு பசு தினமும் பால் சுரிந்து வந்துள்ளது. பசுவின் உரிமையாளர் இதை கண்டறிந்து புற்றை அகற்றிய போது உள்ளே சிவலிங்கம் வெளிப்பட்டது. அப்போது ஒரு அசிரிரி இறைவன் பசியை தணிக்கவே பசு பால் சுரந்ததாகவும் அங்கு ஒரு கோயிலை கட்டும்படியும் கூறியது. இந்த நிகழ்வின் அடிப்படையில் இப்பகுதியின் மன்னனான 3ஆம் நந்திவர்ம பல்லவன் சிவபக்தி காரணமாக இக்கோயிலை கட்டியதாக கூற்று. கோயில் புனித மரம் அத்தி மரமாகும். உள்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வயானையுடன் முருகன் ஆகியோர் உள்ளனர். தெற்கு பார்த்தவாறு நடராஜர் சபை உள்ளது. சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி பௌர்ணமி, புரட்டாசி பௌர்ணமி, மார்கழி திருவாதிரை, மாசி மகம் போன்ற நாட்களில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மூலவர் நந்தீஸ்வரர் கிழக்கு பார்த்தவாறு லிங்க திருமேனியாக காட்சியளிக்கிறார். தாயார் சௌந்தர்ய நாயகி தெற்கு பார்த்தவாறு தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். இக்கோயில் உள்ள ஊர் மக்கள் சுய விருப்பத்தோடு தினந்தோறும் சிவத்தொண்டாற்றி வருவது வியக்கத்தக்கதாக உள்ளது. சிறப்பான இக்கோயிலுக்கு வந்து நீங்களும் இறையருள் பெற வேண்டும் என விரும்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.